கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய பல வகையான சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளெல்லாம் மாற்றும்படியாக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க போகிற அந்த வேத பகுதியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாபத்தை நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீர் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ஆண்டவரை வெளிப்பாடை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அத்தியாயம் 5வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். மீதியானியருடைய ராஜா பாலாக் என்பவர் பீலேயாமை கூலி பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைத்து வருகிற அந்த சம்பவம் முடிந்தவுடனே அதை குறித்து மோசே தேவனுடைய பிள்ளைகளோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசும்போது இந்த காரியத்தை சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். இந்த 3 இடங்களில் இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 3:13 அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினார் என்பதை பவுல் அப்போஸ்தலர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களை அடிப்படையாக வைத்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயம் 22 28வது வசனம் வரைக்கும், மார்க்கு 7ஆம் அத்தியாயம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நாம் வாசிக்கும்போது, ஒரு கானானிய ஸ்திரீ, பிசாசின் கொடிய வேதனையினால் கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து தன்னுடைய மகளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலிலே சொல்லும்போது, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன், உனக்கல்ல என்று சொல்லி அவளை தள்ளிவிட்டாலும் அவள் தொடர்ந்து ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தபடியினாலே கடைசியிலே கர்த்தர் அந்த சாபத்தை, அவளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நஷ்டத்தை, அந்த மகளை பிடித்திருந்த அந்த கொடிய பிசாசை விலக்கி அங்கே ஒரு அற்புதம் செய்தார் என்று வாசிக்கிறோம். ஏன் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்றால், இந்த கானானிய ஸ்திரீ என்பது, கானானியர் அந்த சந்ததி என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆதியாகமம் 9ஆம் அத்தியாயம் 22 25 வரை வாசிக்கும்போது, நோவாவின் 2வது மகன் காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை, நோவா திராட்சரசத்தை அதிகமாக குடித்து வெறித்து அவர் தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்ததை 2வது மகனாகிய காம் மூத்த மகனிடத்திலும் இளைய மகனிடத்திலும் வந்து சொன்னபடியினால் நோவா அந்த காமை சபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய சந்ததி தான் அந்த கானானிய சந்ததி. சாபம் என்பது உண்மை. சிலர் சாபம் என்பது ஒன்று இல்லை என்று சொல்வார்கள். சிலர் பிசாசு என்று ஒன்று இல்லை என்று சொல்வார்கள். சாபம் எப்படி கர்த்தர் இருக்கிறது, தேவன் இருக்கிறது உண்மையோ, அதே போல சாபம் இருப்பதும் உண்மை.
பிசாசு இருப்பது உண்மை. சில வசனங்களை நான் உங்களுக்கு ஆதாரமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 33வது வசனத்திலே துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் தங்கி இருக்கும் என்று வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 26ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பலிக்காது என்று வாசிக்கிறோம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 26ல் எரிகோவை பிடித்த பிறகு கானானுக்கு நேராக பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையிலே எரிகோவை பிடித்த பிறகு அவர் எரிகோவை சபிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 6:26 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 16:34 வரும்போது அந்த சாபம் நிறைவேறினதை அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். அந்த பட்டணத்தை திரும்ப கட்டும்போது அந்த கட்டுகிறவனுடைய முதல் குமாரன் மரிப்பான் என்றும், அதற்கு நிலைக்கால் வைக்கும்போது 2வது மகன் மரிப்பான் என்றும் யோசுவா சொன்ன சாபம் அங்கே நிறைவேறினதாக 1 ராஜாக்கள் 16ஆம் அத்தியாயம் 34வது வசனத்திலே நான் வாசிக்க முடியும். மார்க்கு 11ஆம் அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ஒரு அத்திமரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழங்களை தேடி போகிறார். பழங்கள் இல்லாத போது அந்த அத்திமரத்தை சபிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சாபத்தினாலே அந்த அத்திமரம் பட்டு போனதென்றையும் நீங்கள் வாசிக்க முடியும். எனவே சாபம் இருப்பதென்பது உண்மை. நான் கேட்ட சில சம்பவங்களை உங்களுக்கு அதற்கு அத்தாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அதிகமாக கருச்சிதைவு செய்ததான ஒரு மருத்துவருடைய குடும்பத்திலே குழந்தை பிறக்காததினாலே 3 தலைமுறைகளாக அவங்க குழந்தைகளை எடுத்து வளர்த்தாலும் அந்த குழந்தைகளுக்கு கூட அந்த குழந்தை பிறக்காதபடி ஒரு சாபம் அந்த குடும்பத்திலே நிலவுவதாக ஒருவர் சொல்கிறார். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய தோட்டத்திலே வந்த ஒரு மாடு, பக்கத்து வீட்டு மாடு, அது தன்னுடைய தோட்டத்தை வந்து அது சேதப்படுத்தினபடியினால் மிக கொடூரமாக அந்த மாட்டை உயிரோடு அது துடிக்க அதை தோலை உரித்தார் என்று ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த வீட்டிலே நடந்தது என்னவென்றால், அந்த வீட்டிலே அதற்கு பிறகு பிறந்த குழந்தைகளுடைய கை கால்கள் எல்லாம் மாட்டை போல இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். 3வது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக இலக்கியத்தின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினதான ஒரு ஊழியக்காரருடைய திருமண நாட்களிலே ஒரு சகோதரியை நிச்சயம் பண்ண அவங்க சகோதரியிடத்தில் திருமண காரியமாய் பேசின போது அந்த ஊழியக்காரருடைய கால் கொஞ்சம் ஊனமானபடியினால் அந்த நொண்டியை நான் திருமணம் பண்ண முடியாது என்று சொன்னார்களாம். அதற்கு பிறகு அந்த சகோதரிக்கும் திருமணம் நடந்தது, ஊழியக்காரருக்கும் நடந்தது. அந்த சகோதரியினுடைய குடும்பத்திலே பிறந்த முதல் மகன் 19 வருடங்கள் வரை ஊனமாக இருந்து பின்பு மரித்து போனார் என்று நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் சாபம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். உபாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, கலாத்தியர் 3:13 வாசித்தோம், அந்த சாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதை இந்த கானானிய ஸ்திரீயினுடைய அந்த வாழ்க்கை, அந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய மூதாதையர்கள் மந்திரவாதிகளாயிருந்தார்கள். என்னுடைய மனைவி அந்த தேவனை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தபடியினாலே உங்களுக்கு சாபம் இருக்கிறது, குழந்தை பிறக்காது என்று சொன்ன காலங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சாபங்களை மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். 2வதாக அந்த கானானியருடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், ஆதியாகமம் 9:25 நீ அடிமையாயிருப்பாய் என்று நோவா சபிக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் பாவத்திற்கு அல்லது சில தீய பழக்க வழக்கங்களுக்கு இன்றைக்கு அடிமையாக இருப்போமேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளிலே விரும்புகிறார். அடிமைத்தனத்தை அவர் மாற்றுவதற்காகத்தான் அவர் சாபமாகி மரத்திலே தொங்கினார் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். அதை கலாத்தியர் 4:7 வாசிக்கும்போது, இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறார்.
யார் ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது தகாத காரியங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி புத்திரனாகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீ சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய் என்று கலாத்தியர் 4:7 வாசிக்கிறோம். புத்திரன் மாத்திரமல்ல, அந்த புத்திரன் எப்படி தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவனாய் மாறுகிறானோ அதே போல அந்த உன்னத ஆசீர்வாதங்களுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு, அந்த பரலோக வாழ்வுக்கு நாங்கள் சுதந்திரவாளியாக மாறுகிறோம். இது எப்படி சாத்தியமானது என்று பார்ப்பீர்களேயானால், பிலிப்பியர் 2:7 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்முடைய அடிமைத்தனத்தை நம்மை விட்டு நீக்குவதற்காக அவர் அடிமையானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தீத்துவினுடைய புத்தகம் 3:3 முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அது பாஸ்ட் டென்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட காரியங்கள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். எனவே முதலாவது சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 2வது அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி புத்திரனாக்கி சுதந்திரவாளியாக்கி மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த கானானியரை பற்றி அடுத்ததாக குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அவங்க துரத்தி விடப்பட்டவர்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கும் போது 7 ஜாதிகள் அங்கே இருந்து துரத்தி விடப்பட்டார்கள். அந்த 7 ஜாதிகளிலே ஒரு ஜாதி தான் இந்த கானானிய ஜாதி. உபாகமம் 7:1 சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துகிறார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதம், அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இருந்தாலும் அடிமைத்தனங்கள் இருந்தாலும் அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் துரத்தி விடப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் காணப்பட்டாலும் அல்லது துரத்தி விடப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். 4வதாக அந்த கானானியர்களுடைய குணாதிசயம் என்று பார்க்கும்போது அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். யாத்திராகமம் 23:24 ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த கானான் தேசத்திற்குள்ளே நீ பிரவேசிக்கும் போது அவர்களுடைய விக்கிரக சிலைகளை நீ உடைத்து போடு என்று சொல்லுகிறார். உபாகமம் 29:17 அவர்கள் அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான நரகலான தேவர்களை அவர்கள் வணங்குகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் நாம் அதுபோன்ற விக்கிரகங்களை வைத்து வணங்காமல் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்திற்கு பதிலாக இன்னொரு பொருளையோ அல்லது இன்னொரு நபரையோ அல்லது இன்னொரு காரியத்தையோ நாம் வைத்திருந்தாலும் அதுவும் விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்ததாக கானானியரை பற்றி பார்க்கும்போது அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள். லேவியராகமம் 18ஆம் அத்தியாயம் 23-27 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இந்த ஓரினை சேர்க்கை, அது ஹோமோசெக்சுவல் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அந்த பாவம் அவர்களிடத்தில் இருந்தது. மிருகங்களோடு புணர்கிற பாவம் அவர்களோடு இருந்தது. இது போன்ற இச்சை ரோகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த புரோனோகிராஃபி அது அல்லது தகாத காரியங்களை பார்க்கிறது, ரசிக்கிறது, அது போன்ற சம்பவங்கள் இருந்தாலும் ஆண்டவர்
இந்த கானானிய ஸ்திரீயின் மூலமாக நமக்கு அந்த அற்புதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிற அந்த பாடம் என்னவென்றால் அவைகளிலிருந்து விடுதலையாக்க சொல்கிறார். ஆறாவதாக, கானானியரை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர், அழிக்கப்பட வேண்டிய ஜாதி என்று யாத்திராகமம் 23:23 வசனத்தில் மோசே மூலமாக இஸ்ரவேலரிடத்தில் சொல்கிறார். அதே மாதிரி யாத்திராகமம் 15:15 செங்கடலை கடந்தவுடனே அந்த தீர்க்க தரிசனமாக அந்த மிரியாம் எல்லாம் பாடின பாடலிலேயும் அந்த காரியம் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிடத்திலே மேலே சொன்ன குணாதிசயங்களாகிய அந்த கானானியருடைய குணாதிசயங்கள் இருந்தால் இன்றைக்கு நாம் நம்மை அழிப்பதல்ல, அந்த குணாதிசயங்களை அழித்து நாம் பரிசுத்தமடைய வேண்டும். ஏழாவதாக அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு காரியம், தேவ சமூகத்திலே அங்கீகாரம் இல்லாதவர்கள். அவர்கள் தேவ சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வரக்கூடாது என்று சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அத்தியாயம் 20-21 வசனங்கள் சொல்கிறது. இத்தனை எதிர்மறையான குணாதிசயங்கள் கொண்ட ஒரு ஒரு ஜாதியிலிருந்து வந்த ஸ்திரீ தான் அந்த கானானிய ஸ்திரீ. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் தாமதம் பண்ணுகிறார். ஆனால் பிறகு அந்த ஸ்திரீ அவரை விடாமல் பற்றி கொண்டபடியினாலே அவர் பிறகு அந்த ஸ்திரீக்கு இறங்கி அற்புதம் செய்கிறதை நாம் வாசிக்க முடியும். அதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அந்த கானானிய ஸ்திரீயினுடைய விருப்பம், அந்த கானானிய ஸ்திரீயுடைய விருப்பம் மத்தேயு 15:22 சொல்கிறா, பிசாசினால் என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். அதே இது மார்க் 7:25 வாசிக்கும்போது, அசுத்த ஆவி என்னுடைய மகளை பிடித்திருக்கிறது என்று தன்னுடைய பிரச்சனையை முதலாவது ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதலிலே சொன்ன அந்த 7 கானானிய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் அது விட முடியாமல் நீங்களும் நானும் தவித்து கொண்டிருந்தால் முதலாவதாக நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய உதவியை நாட வேண்டும். அவள் சொல்கிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அசுத்த ஆவி அவளை பிடித்துள்ளது. மார்க் 7:25 அவள் எப்படி அங்கே வருகிறாள் என்று பார்க்கும்போது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அப்போது அந்த அவள் கேள்விப்படுகிறது உண்மையானால் யாராவது ஒருவர் அவளுக்கு இயேசுவை பற்றி அறிவித்திருக்க வேண்டும். அவள் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி, அவள் தேவ சமூகத்திலே வர முடியாது, தேவனால் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு ஜாதி, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆனாலும் யாரோ ஒருவர் அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுபோல நாம் எந்த மனுஷனையும் நாம் உதாசீனம் பண்ணாமல் புறக்கணிக்காமல் எந்த மனிதனுக்கும் நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினால் வரும். எனவே கேள்விப்பட்டதுனால அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. நான் இந்த இயேசுவினிடத்திலே போனால் அவர் நிச்சயமாக அந்த கொடிய வேதனையிலிருந்து, அந்த பிசாசின் பிடியிலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து என் மகளை விடுவிப்பார். மத்தேயு 15:22 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு யார் என்று அவள் அறிந்திருந்தாள். இயேசு அவள் யார் என்று அவள் அறிந்திருந்தாள். எப்படி அறிந்திருந்தாள் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், அவள் ஆண்டவரை அட்ரஸ் பண்ணுறதை பாருங்கள். ஆண்டவரே தாவீதின் குமாரனே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே. அப்போ தாவீதினுடைய சந்ததியில் வந்தவர் என்றும், அவர் இரட்சகர் என்றும், அவர் கிறிஸ்து என்றும் யாரோ அவளுக்கு சொல்லி இருந்தார்கள். அதை கேட்டுக்கொண்டு தான் அவள் வருகிறாள். அவள் யார் என்று அவர் அறிந்திருந்து தான் இன்றைக்கு எத்தனையோ திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை அறியாததுனால அவர்கள் சங்காரமாகிறார்கள். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6வது வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீங்களும் நானும் கூட
நல்ல கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களும் கூட இயேசு யார் என்பதை அல்லது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக அறியாததினாலே அவரை தேடாமல் மற்ற நாம் பரிகாரங்களை தேடும்போது நாம் சங்காரமாகிறோம். அதே போல இயேசுவை பற்றி ஒரு தடவை கூட கேள்விப்பட்டிராத ஜனங்கள் இன்றைக்கு சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 15:22 அவளுடைய ஜெபம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். எனக்கு இறங்கும். இயேசுவை கூப்பிட்டு அவள் சொல்கிறாள், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அங்கே வாசிக்கிறோம். அதே பகுதியை மார்க்கு 7:25 வாசிக்கும்போது வேண்டிக் கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். இரக்கத்தை அவள் வேண்டிக் கொண்டாள். அவள் முதல்ல அந்த பிரச்சனையை சொல்லலை. அவள் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு நீர் இறங்கும், நீர் என் மேலே இரக்கமாயிரும். அதே போல் நம்முடைய ஜெபங்களிலும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் தேட வேண்டும். லூக்கா 1:9 இப்படியாய் சொல்கிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும். அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவரே எனக்கு இறங்கும். பர்தீமையும் அதே மாதிரி தான் சொன்னார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இங்கே இந்த கானானிய ஸ்திரீ சொல்கிறா, ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும். மத்தேயு 1:23 அந்த இரக்கமுள்ள தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னாள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்ட அவர் சித்தமாயிருக்கிறார். இந்த அறிவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அவள் சபிக்கப்பட்ட சந்ததியாயிருந்தாலும், ஒதுக்கப்பட்ட சந்ததியாயிருந்தாலும், தேவ ஜனங்களுக்கு தூரமானவளாயிருந்தாலும் அவள் அதை கேள்விப்பட்டிருந்தாள். அந்த அறிவு அவளுக்கு இருந்தது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் அந்த பகுதியை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவர் ஒரு பதிலுமே சொல்லவில்லை. அவர் பதில் சொல்லாமல் அவர் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். மத்தேயு 15:23 எப்படி அந்த பர்தீமேயு சத்தமிடாது என்று அவனை அடக்கின போதும் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டாரோ, அதே போல இந்த கானானிய ஸ்திரீயும் கூப்பிட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கூப்பிடுகிற அனுபவம் எதை காட்டுகிறது? நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, இரக்கத்தை நாடின பிறகு அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை சொல்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், தளராமல் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் ஒரு ஏழை விதவை அந்த நியாயாதிபதி இடத்துல தனக்கு ஒரு காரியத்துக்காக அவள் புறப்படுகிறாள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அப்படி ஒரு 2 பெக்கூலியர் கேரக்டர்ஸ் சேர்ந்த ஒரு மனிதன், கடினமான இருதயம் உள்ள மனிதன். ஆண்டவர் ஓமையாக சொல்கிறார். ஆனால் இவள் தொடர்ந்து ஜெபிப்பதினாலே அந்த உபத்திரவம் தாங்க முடியாமல் ஏதாவது ஒன்றை சொல்லி இவளை அனுப்பிவிட வேண்டும், இவளுக்கு ஒன்றை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் இறங்கினான் என்று ஆண்டவர் ஓமையாக சொல்லி, அப்படிப்பட்ட மனிதனே இறங்குவானே, ஆனால் நான் உங்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்று தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ, அப்பத்தை கேட்டால் தேளை கொடுப்பாரோ என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவரை பற்றி இந்த அறிவு நம்மிடத்தில் இருக்கலாம், ஆனால் அதை விசுவாசிக்கும் போது தான் அந்த கானானிய ஸ்திரீயை போல பதில் சொல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்து போய் கொண்டிருந்தாலும் அவள் தொடர்ந்து கூப்பிடுகிறாள். ஆண்டவரை தொடர்ந்து கூப்பிட்டு பின்னாலே செல்கிறார். இயேசு அவளுடைய பிள்ளையை குணமாக்க வரவில்லை, அதை விரும்பவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. அவர் சொல்கிறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று மத்தேயு 15:24 சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பை கொடுக்க வந்திருக்கிறார், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. அவருடைய ப்ரையாரிட்டி அந்த ஊழியத்தில் அவருடைய முக்கிய நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும். எனவே தான் சொல்கிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று சொன்ன போதும் கூட அந்த ஸ்திரீ அவரை விடவே இல்லை, தொடர்ந்து பின்தொடர்ந்தாள் என்று மார்க் 7:27 மத்தேயு 15 வாசிக்கிறோம். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, மார்க் 7:27 அவள் இயேசுவை பணிந்து கொண்டாள். அங்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் பின்தொடர்கிறாள். ஆண்டவர் பதில் சொல்லவில்லை. அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டேன், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்று அவர் என்ன சொன்னாலும் அந்த அம்மா விடவே இல்லை. இயேசுவை பணிந்து கொண்டாள். உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், இரக்கம் செய்யும் என்றால் உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டாள் என்று மத்தேயு 15:25 வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொண்டாள் என்று மார்க் 7:25-26 வாசிக்கிறோம். அவளுடைய பாதத்தில் அப்படியே சரணாகதி அடைகிறாள். பாதத்தில், ஆண்டவரே எனக்கு வேறு வழி இல்லைப்பா, நீர் எனக்கு உதவி செய்யும். அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். உனக்கு உதவி செய்ய நான் இப்பொழுது என்னுடைய நோக்கம் அது இல்லை என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் அவள் விழுந்து கிடக்கிறாள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த பகுதியை அநேக புறஜாதியார்கள், தேவனை பற்றி தூஷிக்கிறவர்கள் இதை தவறாக பயன்படுத்தி பாருங்க, அவர் சொல்கிறார் மற்றவங்களெல்லாம் நாய்க்குட்டிகள் என்று சொல்கிறார். அப்படி அல்ல. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள். அவர் மற்றவர்களை நாய்கள் என்று சொல்லவில்லை. அந்த நாய்கள் அல்லது நாய்க்குட்டிகள் என்று போடுவது மத்தேயு 15:26 மார்க் 7:27 சொல்லுகிறது. அந்த பதம் என்னவென்றால் அது பெட் டாக்ஸ், அதாவது வீட்டில் செல்லமாய் வளர்க்கிற அந்த நாய்க்குட்டிகள். அதைத்தான் மூல பாஷையிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் அந்த நாய்க்குட்டிகளுக்கு முதல்ல கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்வது என்னுடைய இப்பொழுது பிரதான நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகு நான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்கிற அந்த நோக்கத்தில் தான் அவர் சொல்லுகிறாரே தவிர இழிவாக அவர் மற்ற புறஜாதிகளை சொல்லவில்லை. அப்படி சொல்வதாக ஒரு கூட்டத்தார் தவறான உபதேசத்தை சொல்லி அவர்கள் மக்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அதற்கொரு விளக்கம் என்னவென்றால், அவளுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். அந்த விசுவாசத்தை சோதிக்கவே அவர் அப்படி சொன்னாரே தவிர அவளை இழிவுபடுத்துவதற்காக அவர் ஒருபோதும் அந்த இடத்திலே சொல்லவில்லை. அப்பொழுது பாருங்க, அந்த ஸ்திரீயுடைய மனத்தாழ்மையை பாருங்க. அவள் என்ன சொல்றா? அவரை பணிந்து கொண்டாள், வேண்டிக் கொண்டாள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொன்னாள், இரக்கம் காட்டும் என்று சொன்னால், என் மகள் கொடிய வியாதியிலே அகப்பட்டிருக்கிறாள், சாசினால் அவதிப்படுகிறார் என்று சொன்ன இப்போ சொல்கிறா பாருங்க. ஆண்டவர் நாய்க்குட்டின்னு சொன்னதை கூட அப்படியே ஒத்துக்கொள்கிறான். அதை எதிர்த்து பேசல, மறுத்து பேசல. ஆண்டவரே என்று அழைத்து, நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிடுமே என்று தன்னுடைய மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 15:27 மார்க் 7:28. அப்போது அவளுடைய விசுவாசம் அங்கே சோதிக்கப்படுகிறது. இப்படி நாய்க்குட்டிகள் என்று சொன்ன பிறகு கூட அவள் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவள் சொல்கிறா, ஆண்டவரே நீ சரிதான்ப்பா, ஆனால் மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் அது சாப்பிடுமே என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனதுருகிறார், அவளுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். மத்தேயு 15:28 அவர் சொல்கிறார், இந்த உன்னுடைய விசுவாசம் பெரிதென்று சொல்லுகிறார். அவளுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். 1 பேதுரு 1:7 நான் வாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, இங்கு இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படி சொன்ன பிறகும் கூட, அப்படி நாய்க்குட்டிகள் என்று சொன்ன பிறகும் கூட அவளுடைய விசுவாசத்தில் அந்த விசுவாச சோதனையில் அவள் ஜெயம் பெறுகிறாள். சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாக காணப்படும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 48:10 இதோ உன்னை புடமிட்டேன்,
ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை புடமிட்டேன். சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நம்ம இரக்கத்தை கேட்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது, எப்படி அந்த கானானிய ஸ்திரீயை அவள் கூப்பிட்ட போதும், அவள் வேண்டிக் கொண்ட போதும், அவள் தாழ்த்தின போதும் ஆண்டவர் அப்படியே உதவி செய்யாமல் கடந்து போவது போல அவர் போனாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும். அது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற காலகட்டங்களாக இருக்கும், நேரமாக இருக்கும். எனவே அதை குறித்து நாம் அப்படி சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் ஆண்டவரை நாம் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். பாருங்க, அவளுடைய விசுவாச சோதனையில் அவள் வெற்றி பெற்ற உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா? மத்தேயு 15:28 நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்தம். மகள் கொடிய பிசாசின் வேதனையினால் அவதிப்படுகிறாள். மகளுடைய வேதனையை தாயினால் தாங்க முடியல. புறப்பட்டு வர்றா புறஜாதி, அவங்க இஸ்ரவேல் ஜனங்களோட கலக்க முடியாதவர். கேள்விப்பட்டு அவர் தாவீதின் குமாரன், அவர் ஆண்டவர் என்று அறிந்து அவரை பின்தொடர்ந்து பதில் கிடைக்காத போதும் விடாப்பிடியாக தொடர்ந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, அவர் நாய்க்குட்டிகளுக்கு நான் போட வரலவென்று சொன்ன பிறகு, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டி மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிடுமே என்று தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அவள் சொல்கிறாள். வந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ போகலாம் என்று மார்க் 7:29 வாசிக்கிறோம். நீ என்ன கேட்டுக்கொண்டாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன தேவை என்று சொன்னாயோ, அதை நான் இப்பொழுதே உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த விசுவாச சோதனையிலே அவள் வெற்றி பெறுகிறாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7:20 சொல்லுகிறது. மார்க் 7:29 பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு, எந்த பிசாசு உன் மகளை ஆட்டி படைத்ததோ, வேதனைப்படுத்தினதோ, அந்த பிசாசை ஆண்டவர் இங்கிருந்தே துரத்தி விடுகிறார். மகளை பார்க்கல, மகள் மேலே கையை வைக்கல, வார்த்தையை அனுப்பி துரத்தி விடுகிறார். உன் விருப்பத்தின்படியே அவர் உனக்கு ஆக கடவுள். நம்முடைய விசுவாசம் சரியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 3:5 அந்த கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். சாலமோனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அப்போது ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றும் போது ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தருகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு தருகிறேன். அந்த கானானிய ஸ்திரீக்கு தாமதம் பண்ணினது போல தெரிந்தாலும் அந்த விசுவாச சோதனையில் அவள் ஜெயித்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். சாலமோனிடத்தில் அப்படி சொல்கிறார். 2 நாளாகமும் 1:7 வரையில் சாலமோன் ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் முடித்த போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். அதே போல் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆலயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய நேரம், நம்முடைய விசுவாசத்தை நம்ம கட்டி எழுப்ப வேண்டிய நேரம். அந்த கானானிய ஸ்திரீ, அந்த கானானிய சந்ததியில் இருந்த சாபம், அவர்களிடத்தில் இருந்த பாவம், அவர்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள், அவர்களிடத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் நாம் அப்புறப்படுத்தி நம்முடைய ஆலயத்தை நாம் சுத்திகரிக்கும் போது, பரிசுத்தப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், உன் விருப்பத்தின்படி ஆக கடவுது. சங்கீதம் 20:4 வாசித்து பாருங்கள். யுத்தத்திற்கு ராஜா புறப்படும் முன்பாக அவர்கள் மற்ற பிரதானிகளும் மற்ற தலைவர்களும் அந்த ராஜாவை உற்சாகப்படுத்துகிற சங்கீதம்தான் 20ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவர் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இது யாருக்கு நடக்கும்? அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு. அந்த கானானிய அந்த சந்ததியில் இருந்த அந்த குணாதிசயங்கள் இல்லாத மனிதர்களுக்கு, ஆண்டவரை விடாப்பிடியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு, விசுவாச சோதனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையில் விழுந்து விடாமல் பொன்னை விட மேலான அந்த விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்க, பிசாசு அவளை விட்டு நீங்கி போனது.
மார்க் 7:30 அங்கே இன்னும் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போயிருந்தது, மகள் கட்டிலிலே படுத்திருந்தாள். பிசாசு அவளை விட்டு விலகி போனது, மகள் கட்டிலிலே படுத்திருந்தாள். அந்த கட்டிலிலே படுத்திருப்பது எதை காட்டுகிறது? சமாதானத்தை காட்டுகிறது, இளைப்பாறுதலை காட்டுகிறது, ஒரு ஆண்டவருக்குள்ள மனரம்யமான ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. அதுவரை கொடிய வேதனை, படுக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, பிசாசின் கொடிய வேதனை. அதுபோல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கானானியருடைய குணாதிசயங்கள் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு அந்த சாலமோன் ராஜாவுக்கு கிபியோனில் தரிசனமான ஆண்டவர், ஆலய பிரதிஷ்டை முடித்தவுடன் தரிசனமான ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். கானானியருடைய குணாதிசயங்களை நம்மை விட்டு நீக்க விரும்புகிறார். சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி ஆசீர்வாதத்தை பெற்றவளாய் கடந்து போகிறாள். வீட்டிலே மகள் படுத்திருக்கிறாள், கட்டிலே படுத்து இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியினால் பூர்ண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வார் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த உபாகமத்தில் வாசித்தது போல, கலாத்தியர் 3:13 வாசித்தது போல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துரத்துண்ட அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இழந்து போன அனுபவம், இவை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னது போல மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நம்மிடத்தில் அந்த கானானியருடைய குணாதிசயங்கள் இருக்கிறதா? அவைகளை களைந்து விட்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்தொடர்ந்து விசுவாச சோதனையிலே நிலைத்திருந்து அவருடைய இரக்கத்தை வேண்டி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், இன்னும் பல நிலைகளில் இருக்கிற தடைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி நம்மை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த கானானிய ஸ்ரீயிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உன் விருப்பத்தின்படியே உனக்காக கடவுள், உன் வார்த்தையின்படியே உனக்காக கடவுள். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே தர விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சாபம் நீங்கி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.